அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடி அவர்கள் பாரத பிரதமர் தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய வேலையை காட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒடிசாவில் வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போது மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்துருங்க. जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है। कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? பாத்தீங்களா, பிரதமர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பூரி ஜெகநாதர் கோவில் எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருக்கிற கடவுள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரியமானவங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பக்தி இருக்குது அவர் மேலே. சரியா? அப்படி இருக்கும்போது அந்த சாவி வந்துட்டு தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதில் என்ன இருக்குது, அவர் எந்த காரணத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் சொல்கிறது எந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு? இவங்க இப்போது சிஎம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கலவரத்தை ஏற்படுத்துதாமா, ஒடிசாவுக்கும் தமிழகத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி பிரதமர் அவர்கள் சொன்னதுனால ரெண்டு மாநிலத்திற்கும் ஒரு பதட்டமான போர் உருவாகிற சூழல் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாரு, ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு மாநிலத்துக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது ஏற்புடையது அல்ல. சரி, இது என்ன உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம கிளியராக டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். இப்போது ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துடைய நவீன் பட்நாயக் அவர்கள் கடந்த 25 வருஷமாக வந்துட்டு முதல்வராக இருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் கூடவே 12 வருஷமாக அவருடைய தனி செயலாளராக இருக்கிறவங்க வி.கே. பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழர் இருக்கார். சரி, அவர் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த அவர் வந்துட்டு தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை விட்டுட்டு இப்போது அந்த கட்சியில், அதாவது பிஜு ஜனதா தளம் அந்த கட்சியில் ஃபுல்லாக அவர் இணைந்து இப்போது தேர்தலுக்காக அவர் மும்முரமாக அந்த கட்சிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் பாண்டியன் அவர்களுடைய இப்போது தற்சமயத்தோட நிலைப்பாடு. இப்படி இருக்கும்போது இவரை தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழர்கள் அப்படின்னு இப்போது திசை திருப்பப்படுது. பிரதமர் சொன்னதுக்கு தப்பான இன்டர்பிரிட்டேஷன், தப்பான அர்த்தத்தை ஸ்டாலின் அவர்களும் டிஎம்கே ஐடிவிங்கும் தப்பான ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது நமக்கு தெரிய வருது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பூரி ஜெகநாதர் கோவிலோட அந்த சாவி வந்துட்டு திட்டமிட்டே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அது தமிழகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. சரி, இப்படி இருக்கும்போது அதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு சென்சேஷனலான ஒரு விஷயம், அதாவது கோவில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோடைய சாவி காணாமல் போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த ஒடிசா மக்களே வந்துட்டு ரொம்ப ஒரு கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க. அந்த சாவி எங்கே போயிருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது முதல்வர் அவருக்கு இது தெரியாது. ஏன்னு கேட்டால், அவங்க திராவிட மாடல் அரசு, இந்துக்களுக்கு குறிப்பாக எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாத டிஎம்கே ஐடிவிங்குக்காகட்டும் ஸ்டாலின் அவர்களுக்காகட்டும் இது கொஞ்சம் கூட புரியாது. சாவிதானே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதுவே பிரதமர் அப்படி கிடையாது. ஒரு பக்தி உள்ள ஒரு பக்திமானாக இருக்கார். அதனால்
அவர் அந்த மாதிரி பேசுகிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்க இதை அசால்ட்டாக எடுத்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த விகே பாண்டியன் அவர்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது, அவர் தான் ஒரு சிஎம் மாதிரியே அங்கே வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ தமிழகத்திற்கு தமிழர்கள் தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒடிசாலையும் ஒடிசாவை சார்ந்தவர்கள் தான் வந்துட்டு இருக்கணும், சிஎம்மாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அந்தந்த மாநிலத்துக்காரங்க அந்தந்த மாநிலத்தவங்களை தான் சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு அங்கே இப்படி செயல்பட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கே, ஒடிசா மக்களுக்கே வந்துட்டு ஒரு ஏற்றுக்கிற ஒரு தன்மை இல்லாமல் தான் இருக்குது. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இவ்வளோ பூதாகரமாக்கி இதை வைரலாக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே சார்ந்தவர்கள் இப்போது புதுசாக நம்ம இந்தியாவுடைய கருவூல சாவி எங்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? பிரதமரை ஒரு பூதமாக காட்டுற ஒரு வேலையை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்.